Hello viewers, welcome to my channel. Today recipe பார்த்தீங்கன்னா wheat flour cake with carrot. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதற்கான ingredients பார்த்தீங்கன்னா egg, நாட்டு சர்க்கரை, cooking oil, baking powder, baking soda, wheat flour, carrot. அதோட அளவுலாம் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் இன்னைக்கு 2 முட்டையை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். 2 முட்டையை ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு விஸ்க் வச்சு நல்லா கிண்டிக்கங்க. முட்டை அடிக்கிற விதத்தில் தான் கேக்கோட டேஸ்ட் இருக்குது. ஸோ கேக் சாஃப்டாக இருக்கணும்னா முட்டையை வச்சு நல்லா விஸ்கில் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ 150 கிராம் நாட்டு சர்க்கரை, 120 கிராம் சன்ஃப்ளவர் ஆயில் அல்லது குக்கிங் ஆயில் எது வேணால் எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெனிலா எசன்ஸ், அவ்வளோதான். இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, துருவிய கேரட், இது பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம், அதையும் சேர்த்து நல்லா நம்ம விஸ்க வச்சு நல்லா கிண்டிக்கலாம். இந்த சமயத்தில் 200 கிராம் வீட் ஃப்ளோர் அதை சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டிக்கலாம். பாருங்கள், நல்லா சேர்த்தாச்சு. இப்போ நான் இன்றைக்கி ஆல்மண்ட் மில்க் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நாட்டு மாட்டுப்பால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆல்மண்ட் மில்க் தான் சேர்த்துருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கிண்டியாச்சு. இப்போ ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கலாம். அதில் நம்ம கிண்டி வச்ச எல்லாத்தையும் நம்ம பேக்கிங்கில் ஊற்றிக்கலாம். இப்போ பேக்கிங் ட்ரே ஊற்றியாச்சு. இப்போ நான் ஒரு 15 செகண்டுக்கு நம்ம ஒரு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரீஹீட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ ப்ரீஹீட் முடிஞ்சு இப்போ நம்ம கேக் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம 40 நிமிட்ஸ் வச்சுக்கலாம். 200 ஃபேரன்ஹீட் வச்சுக்கிட்டு இதுக்கு 40 செகண்ட். அவ்வளோதான், கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க.